Taste the Daily. சென்னை கொளத்தூரில் உள்ள வீடுகளில் சாக்கடை நீருடன் மழைநீர் தேங்கியதால் அவதிக்கு ஆளான பொதுமக்கள். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தொகுதியிலேயே கழிவுநீர் வீடுகளை சுற்றி நிற்கும் பேரவலம். யார் சொல்றா? எங்க காட்ட சொல்லுங்க, எங்கன்னு காட்ட சொல்லுங்க. தண்ணி எங்க தேங்கி காட்ட சொல்லுங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. எங்க ஊர்க்கா சொல்லு. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. மர்க்கா சொல்லு. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. மர்க்கா சொல்லு. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு இந்த அரசு தயாரா இருக்கு. சென்னையில் இரவு விடிய கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வடகிழக்கு பருவமழை துவங்காத நிலையில் ஒரு சில மணி நேர மழைக்கு பள்ளியளித்த சென்னை மாநகரம். கோடம்பாக்கம், ட்ரஸ்புரம், சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதி. சென்னை வியாசர்பாடி ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. 2 மணி நேரம் பெய்த மழைக்கு திண்டாடிய சென்னை மாநகரம். சென்னை வியாசர்பாடி ரயில்வே சுரங்க பாதையில் தேங்கிய மழைநீரில் நீந்தி சென்ற மாநகராட்சி ஆணையரின் வாகனம். மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காமல் பொறுப்பற்று கடந்து சென்ற ஸ்டிக்கர் ஆட்சியின் அலங்கோலம். சென்னை பெரம்பூர் ரயில்வே சுரங்க பாதையை மூழ்கடித்த மழைநீர். வட சென்னையை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் என்று அறிவித்த பொம்மை முதல்வர் எங்கே என்று பெரம்பூர் பகுதி மக்கள் கேள்வி. சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சென்னை மாநகரில் மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கிய 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. நீட் தேர்வில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற மருத்துவ மாணவ மாணவிகள் சேலத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து நெகிழ்ச்சி பொங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் வேடப்பட்டியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் பேருந்து, நிழற்குடை உள்ளிட்டவை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைப்பு. அருந்ததிய சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு எப்போதும் துணை நிற்பது அதிமுக மட்டும்தான். திருப்பூர் அரிசிக்கடை வீதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்.
முன்னாள் அமைச்சர் DKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மாநகராட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி கண்டன முழக்கம். அதிமுகவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசிய சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராகாத நிலையில் வரும் 18ஆம் தேதியும் நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடியாணை பிறப்பிக்கப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை. ஊழல் அதிகரித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சொந்தமான சொத்து மற்றும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். புதிய கட்டுமானங்கள் வரும் இடங்களில் மாநகராட்சி உதவி பொறியாளர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் காவல்துறை பணியாளர்களை பார்க்க முடிகிறது எனவும், அவர்கள் ஏன் அங்கு செல்கிறார்கள் என்றும், லஞ்சம் வசூலிப்பதற்காக செல்கிறார்களா என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சென்னை DP சத்திரம் பகுதியில் 200 ஆண்டுகள் பழமையான பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகளை கடத்திய 3 பேர் கையும் களவுமாக சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா கடத்தலை தொடர்ந்து தற்போது சிலை கடத்தல் சம்பவங்களும் தலை தூக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூடாமணிபுரத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் UPI மூலம் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பணியாளர்கள். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த தைரியத்தில் மதுக்கடைகளில் மீண்டும் வசூல் வேட்டை தொடங்கி இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் அச்சம். சென்னை மாநகராட்சியின் 13 ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் 29 தூய்மை பணியாளர்கள் IAS அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்யும் அவலம். IAS அதிகாரிகளின் வீடுகளில் மாநகராட்சி ஊழியர்களை பணி செய்ய வைப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 16வது நாளாக தொடரும் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம். உள்ளூரில் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களுக்கான தீர்வை எட்டாமல் வெளிநாடு சென்று முதலீடு ஈர்த்தது என்ன பயன் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கடந்த 2022ஆம் ஆண்டு ஃபோர்ட் தொழிற்சாலையை மூடிய போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தது போல் சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரத்தில் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். மதுரை பாலாஜி நகர் பகுதியில் தனது 2 பெண் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தந்தை. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக விபரீத முடிவு. கோவை அத்திப்பாளையம் பகுதியில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி எரித்து கொலை செய்யப்பட்டு முள்வேலி பகுதியில் வீசப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் கொலைகள் அதிக எண்ணிக்கையில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் அடுத்த கரந்தை அடுத்த மிளகுமாரிச்செட்டி பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த அறிவழகன் என்ற ரவுடி நண்பர்களால் வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் மிகுந்த அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பர்னிச்சர் கடை காவலாளி படுகொலை. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் காவலாளியை கொலை செய்து தப்பி ஓடியவருக்கு போலீஸ் வலைவீச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமிகளும் இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக மாறிய தமிழ்நாடு.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பிறந்த குழந்தையை விற்பனை செய்த தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் விற்பனை சம்பவங்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாச படம் காட்டிய தலைமை ஆசிரியர் துரையரசன் போக்சோவில் கைது. தமிழக அரசு பள்ளிகளில் பாடங்கள் நடக்கிறதோ இல்லையோ, பாலியல் தொல்லைகள் தினம் தினம் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. மதுரையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் தன்னை பாலியல் உறவுக்கு அழைப்பதாக கூறி தென்மண்டல ஐஜியிடம் கல்லூரி பெண் முதல்வர் புகார். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி. இந்த முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் இருந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த விதமான ஆக்ஷனும் அவங்கெல்லாம் எடுக்கலை. ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் டெய்லி ஃபோன் பண்ணவும் டெய்லி மெசேஜ் அனுப்பவும் இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே அவங்க வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் என்ன வேணால் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களையும் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு இப்போ 1 வாரமாக உடல்நிலையும் சரியில்லை. தமிழக பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் நில மோசடி வழக்கில் கைது. திராவிட மாடல் ஆட்சியில் போலி பத்திரப்பதிவுகள் அதிகரித்து உயரதிகாரிகளே சிக்கும் அவலம். 10,700 போலி நிறுவனங்களை காட்டி 10,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக அதிர்ச்சி தகவல். பன், ஜாம் உள்ளிட்டவைகளுக்கு தனித்தனியாக விற்பனை வரியை விதித்துள்ள பாஜக அரசுக்கு பூத கண்ணாடியை கொடுத்து அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மக்கள் கொந்தளிப்பு. தமிழக அரசு மருத்துவமனைகளில் இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு மாத்திரைகள் இல்லாத பேரவலம். நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமே நாட்டுக்கு செய்யும் பெரும் தியாகம் என மக்கள் விமர்சனம். குஜராத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள். கர்நாடக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றச்சாட்டு. வீட்டுமனை பட்டா கேட்டு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நெய்க்குப்பி கிராம மக்கள். தங்கள் பகுதியில் இரவு நேரங்களில் நடைபெறும் மணல் கடத்தலை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி தடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலை ஒரே மாதத்திலேயே சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஊழல் செய்துவிட்டு மீதமுள்ள பணத்தால் தரமற்ற பொருட்களை கொண்டு சாலை அமைத்ததால் இப்படித்தான் ஆகும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம்.